அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல. 9/1/2025 வியாழக்கிழமை அன்று மாவட்ட மையத்திற்கு மாவட்ட மையத்தின் அலுவல் சார் உறுப்பினர் ஆன திரு முருகேசன் அவர்கள் வருகை புரிந்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, சார், என்னோடய பிபிஓவில் பார்ட் 2ல் என்னுடைய மனைவியின் பெயரை பார்த்தேன். அதில் நான் பென்ஷன் ப்ரப்போசல் அனுப்புகிற போதெல்லாம் சரியாக தான் மனைவியின் பெயரெல்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் ஏஜி ஆஃபீஸ்லேருந்து வந்த பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் ஒரே ஒரு எழுத்தை மிஸ் பண்ணியிருக்காங்க சார். மிஸ் பண்ணியிருக்காங்களோ இல்லை ஆட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிறதா சொல்லி சொன்னதன் பேரில் அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இது பற்றி விவரங்கள்லாம் விசாரிச்சுட்டு போயிருந்தனால, அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவர். டிடி ஹெல்த்து ஆஃபீஸ் இருக்குது சார் விஸ்வநாதபுரத்தில். நான் இது சம்மந்தமாக பேக் ரெக்கார்ட்ஸ் அவர்கிட்ட வீட்டில் பென்ஷன் ப்ரப்போசல் அனுப்புறது போது அந்த என்ன இருந்துச்சோ அந்த ப்ரப்போசல்லையே காப்பி எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்துட்டு, நான் சரியாக தான் சார் கொடுத்துருக்குறேன், ஆனால் ஏஜி ஆஃபீஸ்னு போட்ட ஆர்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது என்னோடய ஸ்பௌஸோட பேரில். அதனால் நான் நேரடியாக ஆதார் கார்டு நகல், பழைய பென்ஷன் ப்ரப்போசல் போகிறப்போ என்ன அந்த ப்ரப்போசலில் என்ன பேர் இருந்துச்சோ அது கரெக்டாக தான் இருக்குது, அதையும் நகல் எடுத்துட்டேன், ஜெராக்ஸ் எடுத்துட்டேன் சார். அதை தவிர பிபிஓவோட ஃபுல் பேஜஸ், அதை ஃபஸ்ட் பேஜிலேருந்து இந்த பார்ட் 2 வரைக்கும் எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதாக சொல்கிறாரோ பூராத்தையும் எடுத்து நான் இப்போ விஸ்வநாதபுரம், மதுரையில் விஸ்வநாதபுரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது சார், டிப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ். அதில் கொண்டு போய் இதை ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த ஆஃபீஸர், என்ன சார் இது புதுசாக இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு கேட்டார். இல்லை சார், ஸ்பௌஸோட பேரில் மிஸ்டேக் இருக்குங்க, ஆனால் பென்ஷன் ப்ரப்போசல் அனுப்புகிற போது நான் சரியாக தான் கொடுத்துருந்துருக்கேன். ப்ரப்போசல் போகிறப்போ இருந்த ஸ்பெல்லிங்கை அவங்க ஏஜி ஆஃபீஸ்னு போட்ட ஆர்டர்ன்படி அது ஒரு ஸ்பெல்லிங்கை எடுத்துட்டாங்க, அதனால் கரெக்ட் பண்ணி வாங்க வேண்டியிருக்கு சார், அதுக்கு தான் அந்த பெட்டிஷன் கொடுக்குறேன் சார் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனு, அதோட பிபிஓட ஃப்ரண்ட் பேஜிலேருந்து கடைசி பார்ட் 2 வரைக்கும் உண்டான நகல், அதை ஒரு ஆதார் கார்டு நகல், அதை தவிர ஏற்கனவே பென்ஷன் ப்ரப்போசல் என்ன அனுப்பிச்சிருந்தாரோ அதில் என்னபடி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க ஆஃபீஸில் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஆஃபீஸில் அவர் கருங்காலக்குடி பிரைமரி ஹெல்த் சென்டரில் முதல்ல மதுரை மாவட்டத்தில் கருங்காலக்குடி மேலூர் தாலுகாவில் கருங்காலக்குடியில் தான் அவர் வேலை பார்த்துருக்கார் இறுதியாக ரிட்டையர் ஆகிற போது. அவர் ரிட்டையர் ஆகி 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் இதை பற்றி நான் சரியாக சிந்தனை கொள்ளலை சார். நீங்கள் 26/12/2024 அன்று மதுரை மாவட்ட தலைவர் அவர்கள், அதாவது சேலையூர்லேருந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு ஆர்ஓஏ சங்கத்திலேருந்து இந்த மாதிரி செய்தி வெளியாக இருந்துச்சு. அவங்கவுங்க ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த்து இருக்கா அப்படிங்கிறத பார்ட் 2ல் வெரிஃபை பண்ணிக்கிறேங்க, இல்லாட்டி 80% வாங்குறது ரொம்ப பிரச்சனையாகி போகும். இல்லை பென்ஷனில் இறந்துட்டாங்கன்னா ஸ்பௌஸ் நேராக போய் ட்ரெஷரியில் போய் நிற்கிற போது அவங்க பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக நேரிடும். அதனால் இருக்கிறப்பவே நீங்கள் சரி பார்த்துக்கிறங்கன்னு சொன்னதன் பேரில் நீங்கள் 26/12/2024 அன்று மதுரை மாவட்ட பேரவை கூட்டத்தில் நீங்கள் நடந்தபோது எல்லோருக்குமே இது பற்றி சொன்னீங்க. ஒரு படிவம் கூட நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணி பிளாங்க் செக் மாதிரி கொடுத்துட்டீங்க. என்ன பிழை இருந்தாலும் இதை திருத்திக்கிறீங்க, இந்த மாதிரி படிவம் மாதிரி ஒன்று கொடுத்தீங்க சார். நீங்கள் கொடுத்த படிவம் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் நான் வீட்டில் போய் இத்தனை வருஷம் ஆகிருக்கு, நான் இது வரைக்கும் பென்ஷன் சேங்ஷன் ஆகி வந்த பிறகு பிபிஓவை எல்லாம் அணுவாக நான் பார்த்ததே கிடையாது. இப்படி கூட மிஸ்டேக் விடுவாங்க போலங்கிறத நீங்கள் சொன்ன பிறகு தான் சார் தெரிஞ்சிச்சு. ஏன்னாட்டா 26/12/2024 அன்று திரு சந்திரமோகன் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அவர் வருகை புரிந்திருந்தார். அவரோட மனைவி பேர் புஷ்பம் அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு பென்ஷன் ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி, கடைசி அவர் இருந்தது மதுரை மாவட்டத்தில் தாசில்தாராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கார் ஏதோ ஒரு போஸ்ட்டில் இருந்து. ஸோ அது ப்ரப்போசல் மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியர் மூலமாக அக்கௌண்டன்ட் ஜென்ரலுக்கு போயிருந்திருக்கு, மாநில கணக்காக இருக்குது. ஸோ நான் இது சம்மந்தமாக ட்ரிப்ளிகேட்டில் அப்ளிகேஷன் தயார் பண்ணி ட்ரிப்ளிகேட் காப்பீஸ் ஆஃப் தி பிபிஓ ஆஸ் வெல் அஸ் அந்த ஸ்பௌஸ் நேம் இருக்கிற வரைக்கும் உண்டான போர்ஷன் எல்லாத்தையும் அப்படியே நகல் எடுத்து அவங்களோட நேம் எதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக ஆதார் கார்டு நகல், பேன் கார்டு நகல் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ட்ரிப்ளிகேட்டில் கொடுத்தேன் சார்.
கொடுத்து அது ஏஜி ஆஃபீஸுக்கு போய் ஆர்டர்ஸ் வாங்கி வர்றதுக்கு ஒரு ஒரு 2, 3 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து ப்ராப்பர் சேனல் போகணும். என்னட்டா ட்ரெஷரில் கேட்டேன். இல்லைங்க இது ஏஜி தான் போடணும்னு சொல்லிட்டாங்க என்றதன் காரணமாக, யார் உங்களுக்கு பென்ஷன் சாங்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ, அந்த அத்தாரிட்டி மூலமாக நீங்கள் அனுப்புங்க சொன்னதன் பேரில் 3 பிரதிகளாக மனு, பிபிஓவோட என்டையர் புக்லெட்டோட காப்பி, அதோட ஸ்பௌஸோட நேமுக்கு வந்து சரியான ஸ்பெல்லிங் உள்ள ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சேன் சார். 2, 3 மாதங்களில் எனக்கு வந்து ஏஜி ஆஃபீஸ்லேருந்து ரிவைஸ் பண்ணி உத்தரவு வரப்பெற்றது. அதை கொண்டு ட்ரெஷரிக்கு போனேன். எனக்கு ஒரு நகல் போட்டிருந்தாங்க ஏஜி ஆஃபீஸ்லேருந்து. ஏஜி ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி மனு கொடுத்துருக்காரு. அதன் மேலே கரெக்ட் பண்ண ஆர்டர் காப்பி ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு போட்டுட்டு எனக்கு ஒரு நகல் கொடுத்துருந்தாங்க. அதை கொண்டு போய் நான் ட்ரெஷரியில் கொண்டு போய் கொடுத்தேன் சார். அவங்க பழைய பேக் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு என் மனைவி பேரை இன்றைய தேதிக்கு, அதாவது ஏற்கனவே தவறுதலாக இருந்த மனைவி பேரை ரீசெண்டாக இப்போ நான் ஏஜி ஆஃபீஸில் வாங்கின ஆர்டர் படி உண்டான சரியான பெயரை இன்கார்பரேட் பண்ணி செஞ்சுட்டாங்க சார். எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு சந்திரமோகன் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அவர்கள் தெரிவித்தார். அதே போன்ற ஒரு நிலைப்பாடு தான் இவர் அது இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறத இவர் வீட்டுக்கு போய் முருகேசன் போய் பார்த்துருக்காரு. பிபிஓவில் அதே இவருக்கும் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜவஹர் அலி ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வாங்கிட்டார். அவரும் வட்டாட்சியராக ஓய்வு பெற்று இருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு அவரும் வந்திருந்தார். தன் மனைவி பெயரும் இந்த மாதிரி மிஸ்டேக்காக இருந்துச்சு. அதனால் வந்து நான் மாவட்ட ஆட்சியர் மூலமாக பென்ஷன் ப்ரொப்போசல் ஏஜிக்கு போயிட்டதுனால அந்த காலத்தில் அதை நான் வந்து திருத்தி அமைத்தபடி என் மனைவியின் பேர் என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்லி நானும் ஆர்டர்ஸ் வாங்கிட்டேன் சார். ஆக மதுரையிலே வட்டாட்சியர் நிலையிலே பணிபுரிந்த 2 பேர், ஒன்று சந்திரமோகன், 2வது வந்து ஜவஹர் அலி. ஆக 2 பேருமே தன் ஸ்பௌஸோட நேம் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத பிபிஓட பார்ட் 2ல் இந்த மாதிரி மிஸ்டேக் இருந்ததை வச்சு அவங்க வந்து பென்ஷன் ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி மாவட்ட ஆட்சியர் மதுரை அவர்கள் மூலமாக பெட்டிஷன் கொடுத்து ஏஜிக்கு போய் அவங்க ரிவைஸ்ட் ஆர்டர்ஸை வாங்கிட்டாங்க. ரிவைஸ்ட் ஆர்டர்ஸ் இன் தி சென்ஸ் சரியான பெயர் திருத்தம் செய்து வழங்கப்பெற்ற ஏஜியின் உத்தரவை வாங்க பெற்று விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் 26/12/2024 இந்த மாதிரிலாம் சில கேசஸ் இருக்குது. போன உடனே வீட்டில் போய் பார்த்துருங்க. முதல்ல பிபிஓவை எடுத்து பாருங்கள். மீட்டிங் அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் ஆஃபீஸுக்கு வர்றது போகிறதெல்லாம் 2ஆம் பட்சம். போன உடனே பார்க்க வேண்டியது நீங்கள் இதுதான் அப்படின்னு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்க தலைவர் திரு ராமானுஜம் அவர்கள் அன்று அறிவுறுத்தின் பேரில் சிறப்பாக மெனக்கெட்டிருக்கார். இந்த முருகேசன் அப்படிங்கிற ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அவர் வந்து மாவட்ட மையத்தோட ஒரு ஆஃபீஸ் பேரர். அதனால் இதே போல் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் திருமங்கலத்தில் அவர் டிசி ரிட்டையர்டு, டிப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆகிருக்கிறாரு. கடைசி ஸ்டேஷன் அவருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் பணிபுரிஞ்சிருக்கிறார். டிசியாக இருந்தால் ரிட்டையர் ஆகிருக்காரு. அதே போல் இன்னொருவர் வந்து வெங்கடகிருஷ்ணன் சொல்லியாச்சு. இன்னொருவரும் திருமங்கலத்தில் இதே போல் சுப்பிரமணியம், அவர் பேர் சுப்பிரமணியம். அவரும் இதே மாதிரி சார் என்னோடய ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் இருக்குங்க சார் அப்படின்னு சொன்னப்பறம் நீங்கள் எங்கே கடைசியில் வேலை பார்த்தீங்களோ அந்த அலுவலர் மூலமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதன் பேரில் அவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ 26/12/2024 நடைபெற்ற மாவட்ட மைய ஆண்டு பேரவை கூட்டத்தில் நடைபெற்ற போது சொன்ன அறிவுரைகள் சிலரது மைண்டில் இது பட்டிருக்கு. இதே போல் திரு நடராஜன் அவர்கள், அவர் மதுரை மாநகர கிளையின் தலைவராக இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 80-85 வயசுக்கு மேற்பட்டவர். அவர் வீட்டில் போனவுடனே பிபிஓலாம் எடுத்து பார்த்துருக்கிறாரு. என்னடா 26/12 மீட்டிங்கில் மாவட்ட தலைவர் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா டேட் ஆஃப் பர்த்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பிபிஓவில் இருக்கக்கூடிய ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் மிஸ்டேக்காக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் ட்ரெஷரில் கேட்டு அதுக்கு உண்டான வழிவகைகளை பார்த்துக்கிட்டு நானும் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு விண்ணப்பித்திருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4-5 நாட்களுக்கு முன்பதாக அவரும் சொல்லி கொண்டிருந்தார். இதுபோல் இதுவரைக்கும் பார்க்காத நம்ம மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலே உறுப்பினர்களாக, அது மதுரை மாநகர கிளையாக இருக்கட்டும், திருமங்கலமாக இருக்கட்டும், வாடிப்பட்டியாக இருக்கட்டும், இல்லை சமயநல்லூராக இருக்கட்டும், எல்லா கிளைகளிலும் 4 ஆதார கிளைகளிலும் பதிவு செய்ய சங்கத்துடன் தம்மை இணைத்து கொண்ட ஓய்வு பெற்ற அலுவலர்கள் அவங்க வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், எந்த துறையில் அவங்க வேலை பார்த்துருப்போம், காவல்துறையில் வேலை பார்த்துருக்கலாம், கமர்ஷியல் டேக்ஸில் வேலை பார்த்துருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கலாம், ட்ரெஷரிலே வேலை பார்த்து சங்கங்கள் இந்த சங்கத்தில் சேர்ந்துருக்கலாம், இல்லை பல்வேறு துறைகள் இருக்குது, ஐவிஎஸ் இருக்குது, பிடபிள்யூடி இருக்குது. இதெல்லாம் அங்கங்கே வேறு சங்கங்கள் இல்லாத போது யாரோட இணைந்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. நீங்கள் அடுத்த செகண்டு இந்த காணொலியை கண்ட அடுத்த செகண்ட் உடனடியாக வீட்டில் தான் இருக்குது பிபிஓ எடுத்து பார்த்து உங்களோட ஸ்பௌஸுக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, இல்லை வெறும் ஏஜ் மாத்திரம் போட்டிருக்காங்களா, இல்லை வெறும் நேம் போட்டு விட்டுட்டாங்களா ஏஜி ஆஃபீஸில் பென்ஷன் அப்ரூவ் பண்ணுற போது எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு
உரிய நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ளுங்கள். இதுக்கு வந்து கால நேரமே கிடையாது. என்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டை பார்க்குறோம், உடனடியாக மனு எழுதுகிறோம், ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம், எடுத்து வச்சு அதுக்கு உண்டான ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டுகளையும் ஆட் பண்ணுறோம். எல்லாமே ட்ரிப்ளிகேட்டில் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கு அனுப்ப வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை தெரிவித்து, இந்த காணொலியை கண்ட அனைவரும் தாங்களும் சரி, தங்கள் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரிவித்து, சார் இந்த மாதிரி மதுரை மாவட்ட தலைவர் ஒரு செய்தி போட்டிருக்காருங்க, காணொலி போட்டிருக்காரு. எல்லோரும் வந்து பிபிஓவில் வந்து அவங்களோட ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த்து இருக்கா, சரியாக இருக்கா, இல்லை வெறும் ஏஜ் மாத்திரம் போட்டிருக்காங்களா, இல்லை நேமில் மிஸ்டேக் இருக்கா, எதுனாலுமே காலத்தின் கட்டாயத்தின் பேரில் இப்போவே விண்ணப்பித்து அதை வந்து சரி செய்து வாங்க வேண்டியது அவரவர்களின் கடமை என்று சொல்லுகிறாரே அப்படிங்கிறதாக தெரிவித்து இந்த காணொலியை நிறைவு செய்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர். அனைவருக்கும் வணக்கம். உடனடியாக பிபிஓவை எடுத்து பார்த்து இந்த மாதிரி கரெக்ஷன் இருந்தால் யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர் சொல்லியிருக்கிறாரோ இந்த காணொலியிலே அவர்களுக்கு இதற்குன்னு கால நேரம்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. அடுத்த நாளே அடுத்த நிமிஷமே செயல்பட ஆரம்பித்து உடனடியாக தபாலை வந்து சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு ஆர்பி ஏடியில் போட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கும் அவங்க ஆஃபீஸில் ரீச் ஆனதுக்கும் ஒரு எஃபெக்டிவான ரெக்கார்டு பூர்வத்துக்கு அது சரியாக இருக்கும் என்பதை சொல்லி தன்னுடைய காணொலியை நிறைவு செய்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி. வணக்கம்.